அப்படியே வேண்டாம் உங்க சாப்பாடு. அப்படியா வேண்டாம் உங்க சாப்பாடு. இங்க இல்ல இங்க வீட்ல சமைப்போம். அங்கேயே அன்னதானம் போடுவாங்க கோயில்ல. தம்பி தண்ணி மொரியா கொஞ்சம் குடிக்க. எல்லாரும் வாங்க காஃபி குடிக்கலாம். டீ இல்ல காஃபி. எங்க அம்மா எப்பவுமே நைட்ல டீ குடிப்பாங்க. ஓகே நல்லா இருக்கு. அது டீ இல்ல காஃபி. காஃபி தான் சொன்னேன் நானு. எப்படி காஃபி தான் சொன்னேன். எல்லாரும் வாங்க காஃபி குடிக்கலாம். சென்னையில ஃபில்டர் வாட்டரு, இங்க கார்பரேஷன் தனி. ஆமா வேணுமா வா குடுமா. விஜயா எடுத்துறயா. குடிச்ச மாதிரி இல்லதான் என்ன பண்றது, வழி இல்ல. நல்லாதான் இருக்கும். காவேரி தண்ணி தான் வீட்டுக்கு வருது. இல்ல சாரி டீ குடிக்க தப்பான வச்சுக்கோங்க. உண்மையாலுமே ரொம்ப தலையில ரொம்ப கேரா இருக்கு. தண்ணியில ஆட்டம் போட்டது வேற கோல்டு ஆயிடுச்சு. தண்ணியில வேற வெறும் கொசுவா இருந்துச்சு. மூக்குல வாயில அந்த பையன் தங்கச்சி பையன் போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டான். வாயிலாம் கொசு போயிருச்சு. பிரசாத் அந்த வீட்டில் இருக்கான். அவன் வரமாட்டான். நம்புறேன் அவன் ஒரு சிடுன்றான் பைத்தியக்காரன். அவன் எப்படிதான் சின்ன பிள்ளைங்க கூட்டிட்டு தூங்க வைக்கிட்டுமா வரமாட்டேங்கிறானுங்க. அவன் அந்த வீட்டில் இருக்கான். கால்லாம் வலிக்குது வண்டியில நின்று. அப்பா 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 நான் காமிக்கிறேன். தெரிஞ்சுன்னா எனக்கு தெரியாது, பார்த்துக்குங்க. இந்த இவதான் ரெண்டாவது தங்கச்சி வரா பாருங்க. இவ எனக்கு அடுத்தவ. இங்கிட்டு வா. ஏன் இவ்வளவு நேரம் வேலையா? எங்க இங்க வா. எங்க சொன்னா யாருது? அதிசயமா இருக்கு. அம்மா சரி வேணாங்கிற. ஏங்க வா. என்ன நாளைக்கு சாப்பாடுக்கா? இவதான் எனக்கு அடுத்ததுக்கு நான் அப்புறம் ரெண்டாவது தங்கச்சி. ஹாய் சொல்றி. இவங்க பிள்ளைங்க தான் காலை என் மெட்டியை தொலைச்சது. இந்த ரெண்டு வாழு பிள்ளைங்க தான் என் காலை போட்டு மிதிச்சு ரெண்டு மெட்டியும் காவேரி அதோட தொலைச்சி விட்டாளுங்க. ரெண்டு மெட்டியும் பாப்பா போட்டு மிதிச்சு தள்ளி விட்டாள. ஹாய் தங்கச்சி அப்படிங்கிறாங்க. நானும் எங்க ஸ்னேகா எங்க தம்பி 3 பேர் கருப்பா இருப்போம். மற்ற 3 பேர் கலரா இருப்பாளுங்க. எல்லாம் விஷம் அவ்வளவும். இவர் நல்லாதான் இருந்தா. ஆள் இப்ப கொஞ்சம் கருப்பாயிட்டா குண்டாயிட்டா. நினைச்சிருவா இவ்வளவு நேரம் வாங்கிட்டு இருந்தே காய் காலே வலிக்குது.